வெற்றிக்கான நேரம் இதுவே. வசனம்: காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மார்க்கு அதிகாரம் 1 வசனம் 15. மனந்திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மாற்றம் ஜெயத்தின் தொடக்கம். காலம் நிறைவேறிற்று. இது தாமதிக்க முடியாத அழைப்பு, இப்போது தான் நேரம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனின் ஆட்சி உங்கள் உள்ளத்தில் ஆரம்பிக்கலாம். அது ஒரு ஆவிக்குரிய அழைப்பு. மனந்திரும்புங்கள் என்பது பாவத்திலிருந்து திரும்புவது. இது வாழ்க்கையின் திசையை மாற்றும் கிரேஸ் மோமெண்ட். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். விசுவாசம் என்பது அறிவின் முடிவல்ல, ஆத்துமாவின் தொடக்கம். பாவத்தை விட்டுவிட சில ஆலோசனைகள். 1. பாவத்தை ஒப்புக்கொள். நாம் பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்மை மன்னித்து சுத்திகரிப்பார். எதையும் மறைக்காமல் உண்மையோடு சொல்லுதல் விடுதலையின் தொடக்கம். 2. மனந்திரும்பு. மனந்திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசம் வையுங்கள். பாவத்திலிருந்து திரும்புவது திசை மாற்றம், கில்ட் அல்ல. 3. இயேசுவை விசுவாசி. அவரை விசுவாசிக்கும் ஒருவனும் நாசமடையாமல். விசுவாசம் ஜீவனின் வாசல். 4. பரிசுத்த ஆவியின் வழிகாட்டல்.